ஏய் சோஃபி, ஸ்கூட்டியே பார்த்து ஓட்டு. ஏற்கனவே இந்த ஸ்கூட்டில உனக்கு கால் எட்டாது. பொறுமையா ஓட்டு சோஃபி. இந்த ஸ்கூட்டி தான் நான் டெய்லி ஓட்றேன். நான் சூப்பரா ஓட்டுவேன் டோராக்கா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. என்ன சோஃபி குட்டி, ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருக்கிய போல இருக்கே? ஆமா ஃபாத்திமாக்கா, வீட்ல ரொம்ப போரா இருந்துச்சு, அதான் ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருக்கேன். டோராக்கா தள்ளிப்பாங்க, நான் ஸ்கூட்டி ஸ்டாப் பண்ணனும். ஹே ஃபாத்திமா, எனக்கும் வீட்ல போர் அடிச்சிட்டு நான் ஹோம்வொர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். அதான் உன் கூட ஏதாவது விளையாடலாம்னு நானும் சோட்டுவும் வந்தோம். அப்படியா? சரி சரி வாங்க, என்ன விளையாடலாம்? லா 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 லா. ஹே ஹாய் டோரா அண்ட் சோஃபி, என்ன பண்றீங்க? ஹாய் ரோஸ். ஹோ, இங்கே தான் ஃபாத்திமாவோட வீடு இருக்கா? நான் ஸ்கூலில் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தேன். பட் டோராவோட வீடு பக்கத்துலேயே இருக்குன்னு தெரியாது. ஹே டோரா, 1 minute இரு, நான் போயிட்டு ஃபாத்திமாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஹே ஹாய் ஃபாத்திமா, இங்கே தான் உன்னோட வீடா? ஆமா டோரா, நீ ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வரேன்னு சொன்னியல்ல, நீ சொன்னதையே நான் மறந்துட்டேன். டோரா, ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? எஸ் ஃபாத்திமா, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹே மல்லி, நீயும் இங்கே தான் இருக்கியா? ஆமா, என் வீடும் பக்கத்தில் தான் இருக்கு. ஹோ சூப்பர் சூப்பர், அப்போ எல்லாரும் ஒன்றா ஜாலியாக இங்கேயே என்ஜாய் பண்ணலாம். ஹே டோரா, நான் காலையில் மம்மி கூட கடைக்கு போனேன்னு சொன்னல, அப்போ ஒரு சூப்பரான ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தேன். அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹே மல்லி, சோட்டு அண்ட் ஃபாத்திமா, நீங்களும் வாங்க, நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படி என்ன வாங்கிட்டு வந்த ரோஸ்? காலையில் நீங்கள் ஆளையே காணோம், என்ன காட்டு? நான் காமிக்கிறேன். நானே அது இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால வாங்கிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரோசன் செட். ரோலர் மாதிரி கொடுப்பாங்க, இதுக்குள்ளே இங்க் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம ரோல் பண்ணால் டிசைன்ஸ் வரும். ஆனால் என்ன மாதிரி டிசைன்ஸ் வரும்னு தெரியல, ஏன்னா இது ரோலிங்காக இருக்குல்ல, ஸோ நம்ம டிசைன்ஸ் போட்டு பார்க்கலாம். ரோசக்கா, இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணது இல்லையா? நான் இந்த மாதிரி குட்டியா யூஸ் பண்ணிருக்கேன். எங்க டாடி ஒரு தடவை வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. ஆனா இது இப்ப எங்க போயிடுச்சுன்னு தெரியல. ஆனா இது பார்க்கிறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. இதுல ரோல் பண்ணா சூப்பரா வரும் லெட்டர்ஸ் எல்லாம். வாங்க நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். ஓகே சோஃபி, இங்கே பார்த்தியா, நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துட்டு இந்த ரோலரில் வச்சுட்டு அப்புறம் இந்த இங்கில் நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த பேப்பரில் ரோல் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே. ஹே இங்கே பாருங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல, ஆனால் லைட்டாக தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக நம்ம ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம இதை கழட்டிட்டு வேற இது போட்டு பார்க்கலாம். ஹே வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. ரோஸ் கூட நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். இதுல ரோல் பண்றதுக்கே பார்க்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. சரி சரி, நான் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஹை, செம்மையா வந்திருக்கு. இங்க பாருங்க, நான் போட்டது ஃபுல்லா வந்திருக்கு. எல்லாமே அழகா விழுந்துருச்சு. செம்மையா இருக்கு பார்க்கிறதுக்கே. நல்லா அழுத்தமா பண்ணா செம்மையா வரும் போல. ஆமா ஆமா, இங்க பாருங்க, லாஸ்ட்ல நான் பண்ணது கூட எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இந்த மாதிரி சென்டரா வச்சு பண்ணோம்னா சூப்பரா தெரியும். ஹாய் ரோசக்கா, நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? ரூபி அக்கா ஒரு கேம் வைக்க போறாங்க. காலையில சோஃபி ரூபி அக்கா கிட்ட கேம் விளையாடலாம்னு சொன்னால, அதனால உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போலாம்னு வந்தேன். ஹே சுட்டி, ரூபி அக்கா ஊர்லேருந்து வந்துட்டாங்களா? ரோசக்கா, அவங்க காலையிலேயே வந்துட்டாங்க. நீங்க தான் காலையில வரல, நீங்க கடைக்கு போயிட்டு தான் டோரா அக்கா சொன்னாங்க. சரி சரி, எல்லாரும் வாங்க. ஓ மை காட், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். சரி இப்போ வரோம். மல்லி அக்கா, சோட்டு அண்ணா, ஃபாத்திமா அக்கா, உங்களையும் தான் ரூபி அக்கா கூட்டிட்டு வர சொன்னாங்க. எல்லாரும் சீக்கிரமா வாங்க போலாம். என்னோட பேர் கூட ரூபி அக்காக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, ஏன்னா உங்களை பத்தி டோரா அக்கா ரூபி அக்கா கிட்ட சொல்லிருக்காங்க. எனக்கு உங்களுக்கு தெரியும், வாங்க போகலாம். சோஃபி வா, நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் போலாம். அங்க ரூபி அக்கா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹே நீங்களும் வாங்க பசங்களா, ரூபி அக்கா வைக்கிற கேம் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வாங்க வாங்க, டக்குன்னு போகலாம். ரூபி அக்கா வந்த அன்னைக்குனே சாயந்தரம் கேம் வைக்கிறா. என்ன கேம் வைக்க போறான்னு தெரியல, இன்ட்ரெஸ்டா வேற இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே பாப்போம். டேய் சோட்டு, நீ இந்த தெருவுல தான் இருக்கியா? உன்னை ஸ்கூல்ல பாக்கும்போதே உன் வீடு எங்கன்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா அஜித், நான் இங்கதான் இருக்கேன். ஹே பசங்களா, எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி சரி, நான் காலையில வந்த உடனேயே சோஃபி என்னோட கேம் எல்லாம் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால தான் ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்காக கேமுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் பசங்களா. ரொம்ப ஈஸியான ஒரு இன்ட்ரெஸ்டான கேம் தான் இன்னைக்கு விளையாட போறோம். பசங்களா எல்லாரும் கேம் விளையாடுறதுக்கு ரெடியா தானே இருக்கீங்க? சரி, இப்போ நான் என்ன கேம்னு சொல்லிடுறேன். இங்க பாத்தீங்களா, கப் அண்ட் ரோப் கேம் தான். இந்த கேம் செம இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. இங்க நான் லெமனும் வச்சிருக்கேன், சாக்லேட்டும் வச்சிருக்கேன், பச்சை மிளகா கூட இருக்கு. இப்போ இது எப்படின்னு சொல்றேன். அச்சச்சோ, இந்த கேம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் போல இருக்கே. எல்லாமே மிக்ஸ்டா வச்சிருக்காங்க, எப்படி இருக்க போதோ தெரியல. ஃபாத்திமா அக்கா, இந்த கேம் ஜாலியா இருக்கும், நான் விளையாண்டிருக்கேன். ஆமா சோஃபி, நீ கூட ஒரு தடவை ஸ்கூல்ல விளையாண்டேன்னு சொன்னல, அந்த கேம் தான். சரி சரி, இப்போ இந்த கேம் விளையாடுறது எப்படின்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டரா ஒரு கப் இருக்கு, அதை சுத்தியுமே ரோப் வச்சுட்டு நிறைய திங்ஸஸ் வச்சிருக்கோம். இப்போ நீங்க ஒவ்வொருத்தவங்களா வந்து ரேண்டமா ஒரு கயிறை எடுக்கணும், சரியா? அந்த கயிறுல என்ன திங்ஸ் வருதோ அதை நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இதுல எது எந்த திங்ஸ்ல இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா எல்லா கயிறும் மிக்சடா இருக்கும். ஸோ நீங்க எதையாவது ஒன்று ரேண்டமா இழுக்கணும். அப்படி இழுக்கும் போது உங்களுக்கு எது வந்தாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். திடீர்னு உங்களுக்கு லெமன் வந்தாலும் நீங்க லெமன் சாப்பிட்டு பார்க்கணும்.
இல்ல உங்களுக்கு வந்து சாக்லேட் வந்தா நீங்க அந்த சாக்லேட் எடுத்துக்கலாம், gift பாக்ஸ் வந்தா gift பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஆஹா, இந்த கேம் கொஞ்சம் பயமாவும் இருக்கும் செமையாவும் இருக்கும் போல இருக்கே. ஓகே பசங்களா, ஒவ்வொருத்தவங்களா வாங்க, நீங்களே வந்துட்டு ரோப்பை இழுங்க. சரியா? யாருக்கு என்னென்ன வருதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் யாரு வர போறது பசங்களா? ரூபி அக்கா, முதல்ல நான் வரேன். ஏன்னா ஸ்கூல்ல விளையாடும் போது ஃபர்ஸ்ட் நான் தான் போனேன், பெரிய சாக்லேட் வின் பண்ணேன். அதனால இந்த தடவை நான் தான் ஃபர்ஸ்ட் இழுப்பேன். ஓகே, நான் ரேண்டமா ஒரு கயிறை இழுக்க போறேன். அச்சச்சோ, என்னது இது? எனக்கு லெமன் வந்திருக்கு. நான் சாக்லேட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஹே, அதுக்கு தான் டக்குன்னு வந்ததும் கொஞ்சம் இழுக்காம கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். சரி இப்போ உனக்கு லெமன் வந்திருக்கு, நீ லெமனை சாப்பிட்டு பாரு. லெமன் ரொம்ப புளிப்பா இருக்குமே. சரி, லைட்டா சாப்பிட்டு பார்க்கறேன். ரொம்ப புளிப்பா இருக்கு, வாயில வைக்கவே முடியல. சூ சூ சூ. நெக்ஸ்ட் தடவையாவது நம்ம சாக்லேட் எடுக்கணும். பசங்களா, நிறைய பேர் இருக்கறனால ஆளுக்கு ஒரு சான்ஸ் தான். சரியா? திரும்ப நம்ம இந்த கேம் விளையாண்டோம்னா நிறைய சான்ஸ் கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் யார் வர போறா? அக்கா, நீங்க பேசிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன். நான் இந்த தடவை சூப்பரா எடுப்பேன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் யோசிச்சு அப்புறமா இழுக்கிறேன். எது எடுக்கலாம்? சரி, நம்மளுக்கு இந்த gift பாக்ஸ் வந்தா நல்லா இருக்கும். சரி, இழுத்து பார்க்கலாம். ஆஹா, நம்ம எதிர்பார்த்தது வேற, ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதே வேற. நல்ல வேலை, gift பாக்ஸ் வரலனாலும் பரவாயில்ல, சாக்லேட் கிடைச்சிருக்கு. அதுவும் 1க்கு 2, ஒரே கல்லுல 2 மாங்காய். ஜாலி 2 சாக்லேட் கிடைச்சிருக்கு. அச்சச்சோ, அந்த சாக்லேட்டை நான் வின் பண்ணலாம்னு நினைச்சேனே, இவன் எடுத்துட்டானா? சரி ஓகே. ஹே அஜித், சூப்பர்டா, செம்மையா சாக்லேட் வின் பண்ணிட்டியே. சரி நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் நான் தான். அஜித் சாக்லேட் வின் பண்ண மாதிரி நானும் சாக்லேட் தான் வின் பண்ணுவேன் கண்டிப்பா, இல்லனா gift பாக்ஸ் வின் பண்ணுவேன். ஓகே, எதை இழுக்கலாம்? சரி, இது வேண்டாம். அது பக்கத்துல இருக்குல்ல, அதை எடுக்கலாம். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. சரி ஓகே, இதை இழுப்போம். என்ன வருதுன்னு தெரியல. ஐயோ, என்னது இது? ஃபோம் வருது. அச்சச்சோ, ஆஹா, டோரா காக்கு பிளேட் ஃபுல்லா ஃபோம் வந்திருக்கு. இன்னைக்கு டோரா காக்கு செம ஜாலி தான் நினைக்கிறேன். என்ன டோரா, நீ சாக்லேட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த, ஆனா உனக்கு ஃபோம் வந்திருக்கு. சரி வெயிட் பண்ணு, உன் மூஞ்சில நானே ஃபோம் வச்சு நலங்க வச்சு விடுறேன். எங்க கணத்தை காமி பார்க்கலாம். அட, ஃபோம் வச்சதுக்கு அப்புறம் தான் நீ ரொம்ப அழகா இருக்க டோரா. சரி அசையாத, அப்படியே நில்லு. அட போங்க ரூபி அக்கா, நீங்க வேற கலாய்க்காதீங்க. நானே சாக்லேட் கிடைக்கலன்னு இருக்கேன், நீங்க வேற ஏதாவது லைட்டா பூசுங்க. ஏன் நெத்திலாம்? இங்க பாரு டோரா, நீ ஃபோம் பூசினதுக்கு அப்புறம் செம காமெடியா இருக்க. அப்படியா இருக்கேன்? எனக்கே என்ன நினைச்சா சிரிப்பு தான் வருது. சரி பரவாயில்ல. டோராக்கா, ரெண்டு சைடுலயும் ஃபோமோட நீங்க ஃபன்னா இருக்கீங்க. ஹே, ஃபோம் பூசி விளையாடுறதே ஒரு ஜாலி தான் பசங்களா. சரி நெக்ஸ்ட் யார் வரது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் வரேன். நான் இதோட டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் gift பாக்ஸ் அடிக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா யாருமே இந்த கலர்ஃபுல் சாக்லேட் எடுக்கணும்னு நினைக்கல. இந்த சாக்லேட் எடுக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா எனக்கு சாக்லேட் கிடைக்கும். இப்போ பாருங்க, என்னோட ட்ரிக் என்னன்னா, நம்ம நல்லா யோசிச்சு அப்புறம் சென்டரா இருக்கிற ஒரு கயிறை தான் நம்ம இழுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு எடுத்தது வரும். ஓகே, இழுத்து பார்க்கலாம். சென்டரா இருக்கிறதா எப்படிதான் வரப்போகுதுன்னு யோசிச்சு பார்க்கலாம். இழுப்போம். அட சூப்பரு, நான் ரைட் சைடுல இருக்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா எனக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிற சாக்லேட் கிடைச்சிருக்கு. ஆஹா, ரோஸ் சொன்ன மாதிரியே கலரா இருக்கிற பிளேட் அடிச்சுட்டா. செம்ம. ஹே ரோஸ், சூப்பர். என்ஜாய். தேங்க்யூ ரூபி அக்கா. ஆக்சுவலி நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் அந்த சாக்லேட் எதிர்பார்த்தேன், பட் எனக்கு இந்த சாக்லேட் கிடைச்சிருக்கு, அதுவும் பிளேட் ஃபுல்லா. ரோஸ், நீ அடிச்சிருக்க இந்த சாக்லேட் பார்த்தா எனக்கு ஆசையா இருக்கு. நான் போய் அந்த சைடு இருக்க சாக்லேட் அடிச்சிட்டு வந்துடுறேன். எப்படியாச்சும் நீ செஞ்ச மாதிரியே நடுவுல இருக்கிற நூலை தானே இழுக்கணும். நானும் அதே மாதிரி நடுவுல இருக்கிற நூலையே இழுக்கிறேன். எனக்கு எப்படியாச்சும் இந்த சாக்லேட் வந்துடணும். ரோஸுக்கு அடிச்ச மாதிரியே எனக்கு இந்த சைடு இருக்க சாக்லேட் வந்துடணும். நடுவுல இருக்கிறதா இழுப்போம். இதை இழுப்போம். கரெக்டா இருக்கு. என்ன இது? பேஸ்ட் வந்திருக்கு. நான் கரெக்ட்டா நடுவுல இருக்குறதானே இழுத்தேன். பாத்திமாக்கா, நம்ம என்ன கயிறு எடுத்தாலும் அது வரதுதான் வரும். அச்சச்சோ, அதான் உண்மை போல இருக்கே. ஹே ஃபாத்திமா, உனக்கு பேஸ்ட் தான் வந்திருக்கா? இரு வரேன். நீ இந்த பேஸ்ட்டை வச்சு பல்லு விளக்கிட்டு தான் இங்க இருந்து போகணும். என்னது பல்லு விளக்கணுமா? என்ன ருதியா கச்சேரி, நான் காலையிலே பல்லு விளக்கிட்டேன். பேஸ்ட் கிடைச்சிருக்குல, கண்டிப்பா நீ பல்லு விளக்கணும். சரி, மறுபடியும் பல்லு விளக்குவோம். பல்லு விளக்குறதுல தப்பு இல்ல. ஓகே, நல்லா பல்லு விளக்கியாச்சு.
சூப்பர் சூப்பர். சாக்லேட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண, கடைசியில பேஸ்ட் தான் வந்தது. ஆமா ரூபி அக்கா, பரவாயில்ல, நான் நெக்ஸ்ட் டைம் சூப்பரா விளையாடுவேனே. ஆனா பல்லு விளக்குனதும் வாய் நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. சரி சரி, ஃபாத்திமாக்கு பேஸ்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம போகலாம். நம்ம டக்குன்னு எதையாவது பிடிச்சி இழுத்துடலாம், யோசிச்சு இழுக்க வேண்டாம். ஓகே, இழுத்துடலாம். ஆஹா, ஓகே ஓகே, சூப்பரா ஒரு மேக்கப் செட்டு தான் கிடைச்சிருக்கு போல இருக்கு. சின்ன சூப்பர் கிட்டு கிடைச்சிருக்கு. ஓகே, இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, நல்லா தான் இருக்கு. மேலே அப்புறம் கீழே மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்கா? ஓகே ஓகே, நம்ம எதுவுமே யோசிக்காம டக்குன்னு இழுத்தாலே சூப்பரா கிடைக்குது. ஆமா, நானும் எதுவுமே யோசிக்கல, அப்படியே எடுத்துட்டேன். சூப்பர் மல்லி அக்கா, செம்மையா அடிச்சிட்டீங்க. இப்ப நெக்ஸ்ட் நானும் சோட்டா அண்ணாவும் தான் இருக்கோமா. நான் இப்ப போக மாட்டேன்ப்பா, ஏன்னா இங்க பச்சை மிளகாய் இருக்கு. நானே போறேன் சுட்டி. நான் போயிட்டு பச்சை மிளகாலாம் அடிக்க மாட்டேன். நீ வேணா பாரு, நான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் தான் அடிப்பேன், இல்லைன்னா ஸ்லைம் அடிப்பேன். இந்த ஸ்லைம் கண்டிப்பா எனக்கு தான். நானும் ரேண்டமா மல்லி மாதிரி டக்குன்னு இழுக்க போறேன். எனக்கு எது கிடைச்சாலும் ஓகே தான். என்னது இது, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே. ஆஹா, கிண்டர் ஜாய் சாக்லேட் தான் கிடைச்சிருக்கு. ஜாலி ஜாலி இன்னைக்கு. டேய் சோட்டு, சூப்பர்டா, ஓபன் பண்ணி பாரு. ஓகே ரூபி அக்கா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்து வந்தது ஒன்று கிஃப்ட் பாக்ஸு, அப்படி இல்லைன்னா டப்பா தான் கிடைக்கும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா வேற லெவலில் அடிச்சிருச்சே. சரி சரி, இப்போ இந்த டாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது பார்பி தீமில் இருக்கிறதா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஸ்டிக்கர் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒட்டணும் போல இருக்கு. நல்லா தான் இருக்கு. இதை கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இல்லைன்னா நம்ம மல்லிக்கிட்டையும் ஃபாத்திமா கிட்டையும் கொடுத்துருவோம். இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். சரி சரி, இப்ப லாஸ்டா நான் போயிட்டு இருக்கிறேன். பச்சை மிளகாவை யாராவது எடுத்துருவாங்கன்னு பார்த்தா யாருமே எடுக்கல. பச்சை மிளகாய் எனக்கு மட்டும் வந்துடவே கூடாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஸ்லைம் வரணும் ப்ளீஸ், எனக்கு ஸ்லைம் வரணும். நல்ல வேளை எனக்கு சாக்லேட் தான் வந்திருக்கு. ஐயா, ஜாலி 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 ஜாலி. நான் கூட பச்சை மிளகாய் வந்துருமோன்னு பயந்தே போயிட்டேன். ஒரு பிளேட் ஃபுல்லா சாக்லேட் கிடைச்சிருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணி சாப்பிடலாம். சூப்பர் பசங்களா, எல்லாருமே சூப்பரா விளையாடுனீங்க. ரூபி அக்கா, நீங்களும் விளையாடுங்க. நீங்களும் ரோப் இழுங்க. உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரி சரி பசங்களா, நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க, அதனால நானும் இழுக்கிறேன். மொத்தம் இங்க 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. சரி, என்ன வருதுன்னு பார்க்கலாம். எல்லாரும் பச்சை மிளகாய் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க, ஒருவேளை எனக்கு வந்துருமோ? சரி, நான் எதையாவது ஒன்று இழுத்து பார்க்குறேன். சரி, இதை எடுக்கலாம். அட, கிஃப்ட் பாக்ஸ் தான் வந்திருக்கு. இது சும்மா 2 ரூபாய் கிஃப்ட் பாக்ஸ்ன்னு கடையில் வாங்கினேன். இதில் என்ன இருக்குன்னு தெரியல. சிம்பிளாக ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கே பாருங்க பசங்களா, சும்மா பிளாஸ்டிக்ல ஏதோ டாய் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, சிம்பிளா தான் இருக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல. ஆனா இந்த கேம் செம ஜாலியா இருந்துச்சு. ஓகே பசங்களா, எல்லாரும் ஜாலியாக இந்த கேம் விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த உங்களுக்கும் இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.